7 மாதங்களாக வறண்டு போய் இருந்த நொய்யல் ஆறு தற்போது பெய்து வரும் மழையால் வெள்ளப்பெருக்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். கோவை பேரூர் படுத்துறை நொய்யல் ஆற்றங்கரையோரம் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்பட்டு வருகின்றது. இங்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் திதி கொடுப்பதற்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கோவை பேரூர் படித்துறை நொய்யல் ஆறு கடந்த 7 மாதங்களாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் கிடந்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பேரூர் படித்துறையில் 5 படிக்கட்டுகள் மூழ்கிய நிலையில் படித்துறையில் பாதுகாப்பாக இருக்க பொதுமக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் இந்த பகுதியில் பிளாஸ்டிக், துணி, குப்பைகளை போட வேண்டாம் எனவும், தர்ப்பணம் செய்ய செல்வோரும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்கும்படியும், செல்ஃபி எடுக்கவோ வெள்ளத்தில் குளிக்கவோ முற்பட செய்யக்கூடாது என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். 7 மாதங்களுக்கு பிறகு நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.